ஹாய் மை ஃபேமிலிஸ், குயிக்காக ஒரு டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டோங்க. ஆயில் நல்லா காஞ்சோடனே ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 3 கிராம்பு இதெல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதங்கினோடனே 8 பச்சை மிளகா நீளவாட்டமாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா வதங்கட்டும். 2 பெரிய வெங்காயத்தை நீளவாட்டமாக கட் பண்ணி அதையும் போட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினா பாரு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு லோ ஃப்ளேம்லேயே வதக்குங்க. இஞ்சி பூண்டு அடி பிடிக்கும். அந்த ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு வதங்கினா பாரு, 7-8 பெரிய தக்காளி, பழுத்த தக்காளியாக எடுத்து நீளவாட்டமாக கட் பண்ணி அதையும் அந்த வெங்காயத்தோட போட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து அதை வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மையணும். தக்காளி நல்லா வதங்கின பாரு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. ஏன்னா மசாலா அடி பிடிச்சிக்கும். அது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்குள்ளே 2 கிளாஸ் அரிசியை நல்லா எடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் 2 கிளாஸ் தண்ணின்ற போல் மொத்தமாக 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அரிசி எடுத்து வதங்கின தக்காளி கூட போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணி நல்லா கொதிச்சிட்ட வரையும் வெயிட் பண்ணுங்கள். கொதிச்சிட்ட பாரு, லோ ஃப்ளேமில் வச்சு குக்கர் மூடியை போட்டு 2 விசில் விட்டு எடுத்துருங்க. குக்கர் ப்ரெஷர் எல்லாம் குறைஞ்ச பாரு, ஓப்பன் பண்ணி லைட்டாக கிளறி விட்டால் சுட சுட தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். இது சைடிஷாக நான் எடுத்து பாயில் பண்ணி மசாலா போட்டு எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்துருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதனா டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள். கூட ஒரு லைக்கும் போடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.